நண்பர்களே வணக்கம். இன்று டிசம்பர் 11 நமக்கு நிஃப்டி ட்ரேடிங் செய்வதற்கு என்ன வாய்ப்பு கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகி கொஞ்சம் கீழே மறுபடியும் அதே இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஒரு இன்டிசிஷன். ஓகே ஓகே பாருங்க. இப்போ ஒன் டே சார்ட் பாருங்கள். ஒன் டே சார்ட்டில் இப்போ நேற்று லோவை மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, இப்போ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வீடியோ பார்த்தபோது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த 21 மூவிங் ஆவரேஜ், இந்த மூவிங் ஆவரேஜ் பாருங்கள், 4-5 கேண்டில் ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு 4-5 கேண்டில் ரிஜெக்ட் பண்ணுற போது மார்க்கெட் மேலே போகிறது தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், நேற்று இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நமக்கு இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குதுன்னு தெரியுது. அதே மாதிரி இன்றைக்கும் அந்த ஏரியாவை டச் பண்ணிவிட்டு ஓகே மேலே போயிருக்கு. எப்போதுமே இப்போ நமக்கு தெரியுது, நேற்றே தெரியுது, இது இந்த ஏரியா ஒரு சப்போர்ட் அப்படின்ட்டு. அதுக்காக மறுபடியும் இங்கே வரபோது சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உடனே அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடாது. அங்கே என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், 1 hour சார்ட்டில் நமக்கு ஒரு பின் பார் ஃபார்ம் ஆகிருக்குது. ஆனால் இது ரொம்ப பெரிய பின் பார், இதை ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இல்லை. இதே லோயர் டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். 15 minutes டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். பாருங்கள், 15 டைம் ஃப்ரேம் இங்கேயும் ஒரு பின் பார் ஃபார்ம் ஆகிருக்கு. பின் பார் ஃபார்ம் ஆகிட்டு பாருங்கள், நீங்கள் உடனே இங்கே என்ட்ரி எடுத்துருக்கலாம். இந்த என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதுவரையும் கிட்டத்தட்ட 80 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸ்டாப் லாஸ் ஒரு 40-50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ மோர் தென் 1:1, ஆல்மோஸ்ட் 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இப்போது இது பாருங்கள், நமக்கு தெரியும் பின் பார் ஃபார்ம் ஆகிற போது நம்ம எப்படி என்ட்ரி எடுப்போம் அப்படின்ட்டு. சப்போஸ் நீங்கள் 4 லாட் எடுக்கிறீங்க அப்படின்னா இமீடியட்டாக ஒரு லாட், ஓகேங்களா, இந்த கேண்டில் க்ளோஸ் ஆன உடனே ஒரு லாட், 2 லாட்டு பாதி, அதாவது பாதி லாட் எடுப்பீங்க. அடுத்தது மீதி பாதி இதனோட ஹை அண்டு லோ, ஓகேங்களா, அதான் ஹை அண்டு லோ, அதனோட ஆவரேஜ் ப்ரைஸ், அதாவது 50% என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல என்ட்ரி போடணும். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல. மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகி அப்படியே மேலே போயிடுச்சு. ஓகேங்களா, சப்போஸ் நமக்கு இந்த ஸ்டாப் லாஸ் அதிகமாக இருக்குது, என்னோடய ரிஸ்க்குக்கு மேலே இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உடனே என்ட்ரி எடுக்காமல் 50% என்ட்ரி எடுக்கலாம். பட் இந்த இதில் நமக்கு 50% என்ட்ரி கிடச்சிருக்காது. ஓகேங்களா, ஸோ இதே நம்ம இன்னும் லோயர் டைம் ஃப்ரேமில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குமா அப்படின்னு பார்க்கலாம். 5 minutes பார்க்கலாம். பாருங்கள், 5 minutesல உங்களுக்கு அதாவது ஒரு பின் பார் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் இது கூட என்ட்ரி எடுத்துருக்க முடியும். ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். அதே மாதிரி பாருங்கள், 5 minutesல எம்ஏசிடி கம்பேர் பண்ணுங்கள். இந்த லோவோட கரஸ்பாண்டிங் எம்ஏசிடி பாருங்கள், ப்ரீவியஸ் லோ பாருங்கள். ஓகே, அதனோட லோவை கம்பேர் பண்ணுங்கள். இதை கம்பேர் பண்ணுற போது ஒரு சின்ன மிஸ்மேட்ச் இருக்குது. இதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம இப்படித்தான் ஒரு மல்டி டைம் ஃப்ரேம் பார்த்து அனலைஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஓகேங்க. ஸோ இப்போ நமக்கு மார்க்கெட் டே சார்ட்டில் பார்க்குறோம். இன்றைக்கி இன்டெசிஷன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா, மார்க்கெட் ஹையில் இருக்குது, இன்டெசிஷன் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ நிஃப்டி நமக்கு தெரியும் ஆல் டைம் நியூவில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ அதே மாதிரி பாருங்கள், நேற்று ஒரு பின் பார், ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கு. ஹேமர் எப்போதுமே ஹையில் ஃபார்ம் ஆகிற போது அது நம்ம அதை இக்னோர் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. என்றைக்குமே ப்ரைஸ் கீழே வந்துட்டுருக்கு, அந்த பாட்டமில் ஹேமர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு வேல்யூ அதிகம். அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் உங்களுக்கு ரியாக்ட் பண்ணும். பாருங்கள், இங்கே பாருங்கள், மார்க்கெட் மேலேருந்து கொஞ்சம் கீழே வருது, ஒரு கரெக்ஷன். இது ஒரு கரெக்ஷன் தான். இங்கே பாருங்கள், ஒரு பின் பார் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது ஒரு நல்ல அப் மூவ் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி எங்கே ப்ரைஸ் ஆக்ஷன் ஆனாலும் அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நார்மலாக இந்த பின் பார், பாசிட்டிவ் பின் பாருங்கிறது நமக்கு மார்க்கெட் மேலே போகுதுன்னு காமிக்குது. ஆனால் இது ஹையில் கொடுக்குற போது நம்ம அதை இக்னோர் பண்ணுறது தான் பெஸ்ட். ஓகேங்களா, இப்போதைக்கு இமீடியட் சப்போர்ட் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் வீக்கில் பார்க்குறதுலாம்
இந்த வீக்லி சார்ட்டில் நீங்கள் பாருங்கள், இந்த ஹரிசாண்டல் லைன்ஸ் எல்லாம் வந்து வீக்லி சார்ட்டு, அதே மாதிரி இது வந்து டே சார்ட், இதெல்லாம் வந்து மேஜர் சப்போர்ட். ஓகேங்களா? எப்போதுமே மார்க்கெட் மூவ் பண்ணுறபோது நியூ ஹை, அதாவது நியூ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் நியூ சப்போர்ட் அதை க்ரியேட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ இது வரைக்கும் க்ரியேட் பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணி அதனோட சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், வீக்லி சார்ட்டு இந்த வீக் வந்து நல்லா மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி எம்ஏசிடி பாருங்கள், எம்ஏசிடி வந்து ப்ரீவியஸ் இப்போ இருக்கிற ஹை பாருங்கள், ப்ரீவியஸ் ஹை பாருங்கள், இது ரெண்டு ப்ரைஸ், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மிஸ்மேட்சும் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து மேஜர் கரெக்ஷன் கிடையாது, கீழே வந்தாலும் நமக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்னு தான் தெரியுது. அதே மாதிரி மந்த்லி சார்ட் பாருங்கள், மந்த்லி சார்ட்டில் நீங்கள் எம்ஏசிடி கவனிங்க. எம்ஏசிடி வந்து பாருங்கள், ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு பாருங்கள், கிராஸ் ஓவர். ஸோ அது பையிங் ஜோனில் இருக்குது அண்ட் கிராஸ் ஓவர். இப்போ இந்த மாதிரி பையிங் ஜோன்லேருந்து கிராஸ் ஓவர் நடக்கிற போது மார்க்கெட் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறத அது காமிக்குது. அண்டு மந்த்லி சார்ட் இது அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? தொடர்ச்சியாக அந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.